வெல்கம் டு வீலன் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 மார்க் ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரி, ஓகே. அப்போ எல்லா கொஸ்டினும் பார்ப்போம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ எல்லா வீடியோவுமே ஃபுல்லாக பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு சோஷியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது முக்கியமான மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. தே ஆர் ஆன்சர் பார்க்கலாமா? தே ஆர் பேசிக்கலி டிசைன்டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். இதெல்லாம் முக்கியமாக எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக, இரிகேஷனுக்காக, தண்ணி பாசனத்துக்காகவும் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் அதாவது கரண்ட் தயாரிக்கிறதுக்காகவும் தான் இந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்களே. முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம், வைகை டேம், கிருஷ்ணகிரி டேம், சாத்தனூர் டேம், அமராவதி டேம், முல்லை பெரியார் டேம். இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 2 இல்லை 3 எழுதுனா போதும் டேம்ஸு. உங்களுக்கே ஈஸியாக இருக்க 2-3 டேம்ஸை மட்டும் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மேட்டூர் டேம் மறக்க வாய்ப்பு இல்லை. வைகை டேம், கிருஷ்ணகிரி டேம், இல்லைனா சாத்தனூர் டேம் எடுத்துக்கோங்க, இல்லை முல்லை பெரியார் டேம் எடுத்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். ஸோ ஈஸியான டேம்ஸாக பேர் எடுத்துக்கோங்க. ஈஸியாக ஒரு 2-3 எழுதுனா மட்டும் போதும். திருவாடி பாருங்க. நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஆன்சர் என்ன? தே ஆர் பேசிக்கலி டிசைன்டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் ஆஃப் ஃபார் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கான இம்பார்ட்டன்ஸ்க்காக மட்டும்தான் கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷனுக்காக. எக்ஸாம்பிள் மேட்டூர் டேம், வைகை, கிருஷ்ணகிரி டேம், இல்லைனா சாத்தனூர் டேம், அமராவதி டேம், முல்லை பெரியார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன? ஓகேவா? அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாட்டிடியூடு. லாட்டிடியூடுன்றது வந்து நம்ம இருக்க பொசிஷன், இந்தியா இருக்க பொசிஷன் வேர்ல்டில். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, கடல்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த இடம் இருக்குன்றது. ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், அப்புறம் மான்சூன் விண்ட்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இதெல்லாம் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியாவா இருக்கு. ஓகேவா? என் கூட சொல்லுங்க. மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் தான். டப்பு பண்ண முடியும். latitude, distance from the sea, relief features, monsoon winds, jet streams. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். latitude, distance from sea, relief features, monsoon winds, jet streams. 5 பாயிண்ட் தான். ஓகேவா? திரும்ப சொல்லலாமா? latitude, distance from the sea, relief features, monsoon winds, jet streams. அவ்வளவுதான். ஒரு 2 மார்க் ரெடி. சிம்பிளா படிங்க. ஈஸியா படிச்சா நம்ம ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸும் படிக்க முடியும். ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின் போலாம். டிஃபைன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் என்றால் என்ன? விவசாயம் என்றால் என்ன? அதுக்கு கல்டிவேஷன் ஆஃப் சர்டைன் பிளான்ட்ஸ் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள் அண்ட் கேட்டில், ரைசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அதாவது வந்து சர்டைன், அதாவது குறிப்பிட்ட பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதும், ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள் அண்ட் கேட்டில், நமக்காகவும் மிருகங்களுக்கும், அதாவது மாடு ஆடுகளுக்கு சாப்பாடுக்காகவும், ரைசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ்க்காக, அதாவது வந்து அதோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் எதுக்காக இருக்கு அப்படின்னா என்னன்னா பிளான்ட்ஸை கல்டிவேட் பண்றதுக்காக, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, ரைசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஓகேவா? சிம்பிளான ஆன்சர். சிம்பிளா 2 மார்க்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கல்டிவேஷன் ஆஃப் சர்டைன் பிளான்ட்ஸ், பிளான்ட்டை கல்டிவேட் பண்றது தான் அக்ரிகல்ச்சர். ரெண்டாவது என்ன? ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர். தேர்ட் என்ன? ரைசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அவ்வளோதான். 3 பாயிண்ட் தான். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக படிச்சுக்கோங்க. இப்போ 4th கொஸ்டின். நேம் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் தாமிரபரணி. தாமிரபரணி ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ், அதாவது அதோட கிளைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மொத்தம் ஒரு 6 இருக்கு. காரையாறு, சேவலாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு, சித்தாறு, ராம்நதி. அதாவது 6 ட்ரிபியூட்டரிஸ் தான் இருக்கு. அதுல நிறைய குட்டி குட்டி இருக்கலாம். அதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 தான் இருக்கு. தாமிரபரணி ஆறோட ட்ரிபியூட்டரிஸ் கேட்டிருக்காங்க. 6 பாயிண்ட் தான். 6 பாயிண்ட் படிச்சா நம்மளுக்கு 2 மார்க் கண்டிப்பா இருக்கு. அந்த 6 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரையாறு, சேர்வராறு, மணிமுத்தாறு,
பச்சையாறு, சித்தாறு, ராமநதி. ஓகேவா? 4th கொஸ்டின் முடிஞ்சிச்சா? இப்போ 5th கொஸ்டின் போலாமா? 5th கொஸ்டின் என்ன? வாட் இஸ் கம்யூனிகேஷன்? வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ்? அதாவது கம்யூனிகேஷன் என்றால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். அதாவது இன்ஃபர்மேஷன், ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு வந்து தெரிவிக்கிறதும், அதே மாதிரி நம்மளோட ஐடியாவை இன்னொருத்தவங்களுக்கு சொல்றதும், நம்மளோட தாட்டை இன்னொருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது. கம்யூனிகேட்னா என்ன வந்து, இப்போ நம்ம பேசுறது நான் கம்யூனிகேஷன், இப்போ நான் பேசுறது கம்யூனிகேஷன் தான். நீங்க வந்து கஞ்சாடையில காட்டுறதே கம்யூனிகேஷன் தான். கை ஆக்ஷன்ல காட்டுறது கம்யூனிகேஷன் தான். டைப் பண்ணி அனுப்புறது கம்யூனிகேஷன் தான். லெட்டர் கம்யூனிகேஷன் தான். டிவி கம்யூனிகேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எடுத்துட்டு போய் செலுத்துறது வந்து கம்யூனிகேஷன் தான். ஓகேவா? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது கம்யூனிகேஷன் தான். உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறது கம்யூனிகேஷன் தான். அண்ணன் தங்கச்சி கிட்ட பேசுறது கம்யூனிகேஷன் தான். ஸோ ஃபுல் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஒருத்தர் ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு தெரிவிக்கப்படுத்துறதுக்கு உதவுறது தான் வந்து கம்யூனிகேஷன். இதுல என்னென்ன கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, பர்சனல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில போய் சொல்றதுதான் பர்சனல் கம்யூனிகேஷன். நீங்க ஒரு விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்றதோ, நீங்க ஒரு விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்றதோ, அதை ஒரு மெசேஜ் மூலமாவோ இல்ல ஒரு கால் மூலமாவோ இல்ல நேர்ல போயோ நீங்க சொல்றதுதான் கம்யூனிகேஷன். அதுதான் வந்து பர்சனல் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த ஒருத்தரே ஒரே டைம்ல நிறைய பேருக்கு சொல்றதுதான் மாஸ் கம்யூனிகேஷன். அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க யூடியூப்ல இப்போ நான் பேசுறது வந்து நான் உங்களுக்கு மட்டும் பேசல, உங்களை மாதிரி இப்போ ஒரு 10,000 பேர் இந்த வீடியோவை ஒரே டைம்ல பார்க்க முடியும். ஒரே விஷயத்த நான் 10,000 பேருக்கு சொல்றேன். அப்ப இதுவும் மாஸ் கம்யூனிகேஷன் தான். இப்போ கம்யூனிகேஷன் என்னன்னு புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் பெஸ்ட் ஆஃப் மான்சூன்? அதாவது மான்சூனோட பெஸ்ட் ஆஃப் மான்சூன்னா என்னன்னு கேட்கறாங்க. The southwest monsoon start with thunder and lightning. India's temperature will drop. Burst of monsoon மழை காலம் தான் வந்து மான்சூன் சீசனே. இது பஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மழை, நல்லா வெயில் அடிச்சுட்டே இருக்கு காலையில, திடீர்னு மதியானம் ஒரு மழை வந்துச்சுன்னா அதான் பஸ்ட் ஆஃப் மான்சூன். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்டர் அண்ட் லைட்டிங், ஒரு இடி மின்னலோட ஸ்டார்ட் ஆகுன்றாங்க. அதுவும் சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்ம 5 மார்க் கொஸ்டின்லயே பார்த்தோம். ஒரு பெரிய இடி மின்னலோட ஸ்டார்ட் ஆகுது தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனே. இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அப்படியே டிராப் ஆகும்ன்றாங்க. இந்தியாஸ் டெம்பரேச்சர் வில் டிராப். மொத்தமா டெம்பரேச்சர் டிராப் ஆயிரும். ஒரு ஹியூஜ் டிராப் இன் டெம்பரேச்சர் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் 6th கொஸ்டினோட ஆன்சர். 2 பாயிண்ட் தான். The southwest monsoon starts with thunder and lightning. India's temperature will drop. கூலிங் அப்படியே வந்து நம்மளுக்கு சில்லுன்னு ஆயிரும். அதாவது மே மாசம்லாம் நல்ல வெயில் காலத்துல இருப்போம். ஜூன் மாசத்துல இந்த மழை பெஞ்ச உடனே அப்படியே ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை தான் சொல்றாங்க. டெம்பரேச்சர் மொத்தமா டிராப் ஆயிரும்ன்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Give the importance of IST. IST என்ன? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82 degree 32 ஈஸ்ட் லாங்கிடியூடு. அதாவது வந்து இந்தியாவோட சென்ட்ரல் மெரிடியன் என்னன்னு பாத்தீங்கன்னா 82 degree 32 ஈஸ்ட் லாங்கிடியூடு. இதை வந்து நீங்க கண்டிப்பா இந்த நம்பர் எழுதியே ஆகணும். இட் பாசஸ் த்ரூ மிர்சாப்பூர். மிர்சாப்பூர்ன்ற ஊரை வச்சுதான் நம்ம வந்து எல்லாருமே டைமை மொத்தமா மெயின்டைன் பண்றோம். ஒரு டைமை தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா வச்சுக்கிறோம். அடுத்து the first is 5:30 hours ahead of GMT. அதாவது நம்ம ஜிஎம்டில இருந்து எந்த அளவுக்கு டைம் ஃபார்வர்டா இருக்கும் இல்ல எக்ஸ்ட்ராவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5:30 hours, 5.5 மணி நேரம் நம்ம வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கும் குஜராத்ல இருக்கவங்களுக்கும் சூரியன் ஒரே டைம்ல உதிக்க மாட்டா கிடையாது. நம்மளுக்கு முதல்ல உதிச்சிடும், அதுக்கு அப்புறமா தான் குஜராத்ல இருக்கவங்களுக்கு உதிக்கும். ஆனா டைமிங் மட்டும் நம்ம ஏன் எல்லாரும் ஒரே டைம் யூஸ் பண்றோம்? ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லாரும் ஒரே டைமை ஃபாலோ பண்ணோன்றதுக்காக தான் இந்த மிர்சாப்பூர்ல இருக்கிற டைம் லைனை நம்ம இந்தியா ஃபுல்லா காமனா யூஸ் பண்றாங்க. எதனால நம்ம அதை யூஸ் பண்றோம்னு கேட்டா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஏன்னா அது நீங்க இந்த வயசுல தெரிஞ்சுக்கிறதுக்கானது இல்லை. நம்ம எக்ஸாமுக்கு தேவையானதை மட்டும் படிச்சுக்கலாம். சிம்பிளா 3 பாயிண்ட் தான், 3 பாயிண்ட் திரும்ப பார்க்கலாம். Give the importance of IST. India central meridian is 82 degree 32 east longitude. It passes through Mirzapur. The first is 5:30 hours ahead of GMT. So இதுதான் ஆன்சர், சிம்பிளான ஆன்சர். இப்போ நீங்க ஜியோகிராஃபில
2 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கச்சக்க சோஷியலோட இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மேக்ஸ், சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் 10th எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்டும் பண்ணிட்டோம். நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. தனித்தனி பிளேலிஸ்டாவே போட்டு வச்சிருக்கோம். நீங்க போய் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் கண்டிப்பா இருக்கும். இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க வேணுன்ற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோஸ் உங்களுக்காக கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட வி லேர்ன் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அதில் போய் நீங்க ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க. அங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும், லைவ் செஷன்ஸ் எல்லாமே அதுல எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்க போட்டுட்டே இருக்கோம். இந்த பிடிஎஃப்ஸ், எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்ஸ்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பண்ண வேணாம். நம்மளோட லிங்க் இருக்கு, வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அந்த லிஸ்ட், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அதுல போய் ஜாயின் ஆயிட முடியும். அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான். அந்த குரூப்ல நீங்க ஆட் ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையுமே அதுல எடுத்துக்கலாம். அதை நீங்க எடுத்து பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டிய 3 விஷயம்: நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போறீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்க போறீங்க, அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் சேனல்ல போயிட்டு ஜாயின் ஆக போறீங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்க படிக்கணும். எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க வீடியோ பாருங்க, பார்த்துட்டு போயிட்டு அதை ஒரு வாட்டி படிங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஞாபகமா வந்துடும். அப்புறம் எக்ஸாம் டைம்ல ஒரு வாட்டி நம்ம படிச்சா போதும். ஸோ எல்லாத்தையுமே இப்போ நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தா கூட ஓகே, ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டைம் இருக்கு, படிச்சிடலாம். மிச்சப்படி நாங்கள் படிச்சு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறவங்க ஒரு ரிவிஷனுக்காக வீடியோ பார்த்துட்டு வீட்டில் போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி படிச்சு பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. நிறைய ரிவைஸ் பண்றது உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் டு ஸ்டடி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட் a brief note on the island group of லக்ஷதீப். லக்ஷதீப் ஐலாண்டோட பத்தி ஒரு டீடைலான இதுவா சொல்லியிருக்காங்க. லொக்கேட்டட் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்ல தான் எங்க இருக்கிறது லக்ஷதீப் ஐலாண்டு. ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ். ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட்னு சொல்றாங்க. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப சின்ன ஐலாண்ட் தான், 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இதோட மொத்த ஏரியாவே. கவராட்டி இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். Located off the west coast of India, small group of coral islands. It covers an area of 32 square kilometer. Kavarati administrative capital. ஓகேவா? 4 பாயிண்ட் தான். ஜஸ்ட் நீங்க படிச்சீங்கனாலே நம்மளோட லக்ஷதீப் கொஸ்டினை ஈஸியா நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டினை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஈஸி, சிம்பிள் நினைச்சு ஆரம்பிங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். நம்மளால முடியும்னு நினைச்சாலே நம்மளால முடியும். ஸோ அதை முதல்ல நீங்க நினைக்கணும். அதை நினைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை நினைச்சிட்டீங்கன்னா தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. லொக்கேட்டட் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு கோரல் ஐலாண்ட்னு இதை சொல்றாங்க. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். கவராட்டி தான் இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு ஏன் நம்ம கஷ்டப்படணும்? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. அதாவது அக்ரிகல்ச்சர் சீசன் என்னென்ன மந்த் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். மொத்தம் நம்மளுக்கு எத்தனை அக்ரிகல்ச்சர் சீசன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காரிஃப், ராபி அண்ட் ஜெயித். காரிஃப், ராபி, ஜெயித்னு சொல்லி 3 சீசன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதோட மந்த்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா காரிஃப்க்கு ஜூன் டு செப்டம்பர், அடுத்து ராபிக்கு அக்டோபர் டு நவம்பர், ஜெயித்துக்கு ஏப்ரல் டு ஜூன். ஸோ 3 டைம் 3 மந்த். ஈஸியா ஞாபகம். திரும்ப பார்க்கலாம். காரிஃப்க்கு ஜூன் டு செப்டம்பர். எப்போ நம்மளுக்கு ஸ்கூல் எப்போ திறப்பாங்க? ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ ஜூன் டு செப்டம்பரை ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர்லி மந்த் தான் வச்சுக்கலாம். அடுத்து அக்டோபர் டு நவம்பர். அக்டோபர் டு நவம்பர் ராபி. இதை தீபாவளி மாசமா வச்சுக்கலாம். 1 அக்டோபர் நவம்பர். ஸோ அக்டோபர் நவம்பர். ஜெயித்துக்கு ஏப்ரல் டு ஜூன். இதை லீவ் டைமா வச்சுக்கலாம். ஏப்ரல் லீவ் விட்டாங்கன்னா ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு லீவு தான். ஆனா இந்த வருஷம் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. போன வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏப்ரல் டு ஜூன் நம்மளுக்கு லீவ் மாசம், அதை ஜெயிதுன்னு வச்சுக்கலாம். அப்போ காரிஃப் ஜூன் டு செப்டம்பர் குவார்டர்லி, ராபி அக்டோபர் நவம்பர் தீபாவளி மாசம், ஜெயிது ஏப்ரல் டு ஜூன் லீவ் மாசம். ஆனா இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது. இந்த வருஷம் நம்மளுக்கு ஏப்ரல்ல எக்ஸாம் இருக்கு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th கொஸ்டின். நேம் த ஏரியாஸ் which receive heavy rainfall. அதாவது இந்தியாவில் அதிகமா மழை
வரக்கூடிய இடம் எது எதுன்னு கேக்குறாங்க. அதிகமா மழை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அசாம், வெஸ்டர்ன் கோஸ்ட், திரிபுரா, சவுத் மேகாலயா, நாகாலாந்து. மொத்தம் 5 இடத்துல இந்தியாவில அதிகமா மழை பெய்யக்கூடிய இடங்கள்னு சொல்றாங்க. அசாம், வெஸ்டர்ன் கோஸ்ட், திரிபுரா, சவுத் மேகாலயா, நாகாலாந்து. திரும்ப பாருங்க, திரும்ப நம்ம பார்க்கலாமா? என்கிட்டயே ஒரு ரெண்டு சொல்லுங்க, ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் பாருங்க. அசாம், வெஸ்டர்ன் கோஸ்ட், திரிபுரா, சவுத் மேகாலயா, நாகாலாந்து. இப்ப பார்க்காம ஒரு வாட்டி சொல்லலாமா? அசாம், வெஸ்டர்ன் கோஸ்ட், திரிபுரா, சவுத் மேகாலயா, நாகாலாந்து. திரும்ப ஒரு வாட்டி. அசாம், வெஸ்டர்ன் கோஸ்ட், திரிபுரா, சவுத் மேகாலயா, நாகாலாந்து. இதோட 10 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஜியோகிராஃபில நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான அடுத்த வீடியோ ரெடியா இருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோவும் பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நம்ம சேனலை வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல போயிட்டு ஆர்ட்டை தட்டி விடுங்க. உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்காக வீடியோவா வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.